Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல jewelry organize box பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இந்த பாக்ஸ் வந்துட்டு நான் மீஷோல வாங்குனேன். இதோட ரேட் வந்துட்டு 200 ரூபீஸ்ங்க. இதுல வந்துட்டு நம்ம பேங்கிள்ஸ் எல்லாம் அப்படியே செட்டா வச்சுக்கலாம். இல்லனா பெரிய பெரிய இயரிங்ஸ் வச்சுக்கலாம். இல்லனா நம்மளுடைய நெக்லஸ் செட், தோடு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சிருப்போம்ல. அதெல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 9 பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. இதே மாதிரி பாக்ஸ் வந்துட்டு நான் 2 வாங்கி இருக்கேங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல காட்றேன். அடுத்ததா இந்த இயரிங்ஸ் சின்ன சின்ன ஸ்டட் தோடு இதெல்லாம் வைக்கிற மாதிரி இன்னொரு பாக்ஸ் வந்து வாங்குனேன். 2 பாக்ஸும் சேர்த்து தான் வாங்கியிருக்கேன். இந்த 2 பாக்ஸுமே நான் மீஷோல தான் வாங்குனேன். அதோட லிங்க் அந்த வீடியோவோட இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் வந்துட்டு இந்த தோடு இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நான் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதில் வந்துட்டு இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பொதுவாக லேடிஸ் வந்துட்டு இந்த மாதிரி தோடு, ஜிமிக்கி, பேங்கிள்ஸு, நெக்லஸ்ன்னு போகிற இடமெல்லாம் பார்த்து ரொம்ப ஆசையாக வாங்கி வச்சுருப்போம். இந்த ஜிமிக்கி வந்துட்டு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 400 ரூபீஸ். நாம் எந்த அளவுக்கு ஆசைப்பட்டு வாங்குகிறோமோ ஆனால் அந்தளவுக்கு அதை நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சுருக்க மாட்டோம். சும்மா அங்கங்கே செல்ஃபில் கலட்டி வைப்போம். நம்ம தூங்கும்போது பெட்டில் கலட்டி வச்சுருப்போம். இல்லைனா பாத்ரூமில், கிச்சன்லன்னு நமக்கு அப்போதைக்கு எங்கே தோணுதோ அந்த இடத்துல அதை கலட்டி வச்சுருவோம். இப்படி அங்கொன்று இங்கொன்றுமா நம்ம வச்சுட்டு நம்ம கடைசியில் எங்கேயாவது போகும்போது பார்த்தோன்னா நம்ம அதை தேடிட்டு கடைசியில் கிடைக்காம என்ன கிடைக்குதோ கையில் அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து போட்டுட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நீங்கள் அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து பெரிய தோடாக இருந்தால் இதை 2 இதை எடுத்துகிட்டு ஒரு இதில் நல்லா வச்சுட்டு நம்ம அந்த பார்ட்டிஷன் வந்துட்டு வேறு இதுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே ஸ்டட்டு தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் வந்து ராமேஸ்வரம் போகும்போது வாங்கினேன். இதில் எல்லா கலர்ஸுமே வாங்கினேன். இது வந்துட்டு ஒரு செட்டு வந்து 50 ரூபான்னு சொல்லி வாங்கினேன். இதில் க்ரீன், ரெட்டு, மெரூனு, ஒயிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே போடும்போது ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே நான் ஜிமிக்கி தான் வச்சுருக்கேன். இந்த 5 வருஷத்தில் இந்த ஜிமிக்கியை மொத்தமாக நான் ஒரு 4 வாட்டி கூட போட்டதே இல்லை. ஆனால் போடும்போதெல்லாம் எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி கோல்டு கலரில் உள்ள ஜிமிக்கி தான் வச்சுருக்கேன். இந்த ஜிமிக்கி வந்துட்டு நான் சவுகார்பேட்டில் வந்துட்டு 150 ரூபீஸ்க்கு வாங்கினேன். எப்போவுமே ஜிமிக்கி போகிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிங்க்கெல்லாம் போகும்போது போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜிமிக்கி வந்துட்டு நான் 80 ரூபீஸ்னு வாங்கினேன். ஜிமிக்கினாலே நல்லா பெருசாக தான் போடணும் இல்லை, இந்த மாதிரி சின்ன ஜிமிக்கி கூட ரொம்ப அழகாக இருக்கும். சும்மா சிம்பிளாக ஒரு சுடிதார் போடும்போதோ இல்லைனா ஒரு பூனம் சாரி கட்டும்போதோ இந்த மாதிரி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார்ட்டையும் இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கி நிறைய வச்சுருப்போம். இது பார்த்திங்கன்னா நான் இங்கே சும்மா லோக்கலில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 180 ரூபீஸ். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 170 ரூபீஸ்னு வாங்கினேன். ரெண்டுமே இங்கே லோக்கலில் உள்ள ஒரு கடையில் தான் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கி வைக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பார்ட்டிஷனை வந்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த பிளாக் கலர் ஜிமிக்கி வந்துட்டு நான் குற்றாலம் போகும்போது அங்கே உள்ள ரோட் சைட் கடையில் தான் வாங்கினேன். அதோட ரேட் வந்துட்டு 100 ரூபீஸ். இது வந்துட்டு என் பொண்ணு வந்துட்டு எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் இந்த செட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு சாரீக்காக இது வந்து நான் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுவும் இங்கே லோக்கலில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு 250 ரூபீஸ். இந்த மாதிரி பெரிய ஸ்டட்டு போடும்போது ரொம்ப எடுப்பாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி தோடு எல்லாமே நம்ம சாரீஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சுடிதாருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் என் பொண்ணு வந்து எனக்காக ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதோட ரேட்லாம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை.
இது ஒவ்வொன்றும் இப்போ வாங்கினது இல்லைங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வாங்கினது. இந்த தோடெல்லாம் நான் வாங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு. நான் அப்போதைக்கு ஃபங்க்ஷனுக்கு எடுத்து போடுவேன். போட்டுட்டு வந்துட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்போவே கையோட ஒரு பாக்ஸில் கலட்டி வச்சு மூடி வச்சுட்டு தான் தூங்குவேன். இல்லைனா நம்ம அப்படியே ஓப்பனாக வச்சிட்டோன்னா எல்லாத்துலேயும் டஸ்ட்டு வந்து மேலே ஏறிடும். நமக்கு தோடு வந்து சீக்கிரமாக பழசான மாதிரி இருக்கும். இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் இது எங்கே வாங்கினது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க. நம்ம வெட்டிங்க்கெல்லாம் இதை போட்டு போகலாம். கிராண்டாக ஒரு saree கட்டி இந்த இது போட்டுட்ருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே நான் ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி வாங்கினது. அப்போவே 250 ருபீஸ்க்கு வாங்கினேன். இது வந்துட்டு நம்ம சிம்பிளாக ஏதாவது ஒரு டாப்ஸ் போடும்போது போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த 9 பார்ட்டிஷன்ஸ் உள்ள இந்த பெரிய பாக்ஸில் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி பெரிய தோடு எல்லாத்தையும் வச்சுருக்கேங்க. இந்த தோடெல்லாம் போட்டோன்னா அப்படியே ஷோல்டரில் வந்து தட்டும். நம்ம சாட்டின் saree இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கிற saree எல்லாம் கட்டி இதெல்லாம் போட்டோன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டி வேருக்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தோடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தோடுங்க. இது வந்துட்டு நல்ல கிராண்டாக ஒரு பிளாக் கலர் saree கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கலராக உள்ள இந்த தோடு வந்துட்டு நான் வந்து காஷ்மீர் டூர் போகும்போது அங்கே உள்ள ரோட் சைட் கடையில் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். அந்த பிளாக் கலர் தோடோட ரேட் வந்துட்டு 400 ருபீஸ். அது மாதிரி இந்த மாதிரி நம்மளுடைய வாட்சஸ், கொஞ்சம் சின்ன சின்ன நெக்லஸ் செட்டு இது எல்லாத்தையும் இதில் வச்சுக்கலாம். நான் என்னோடய ஹேருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹேர் கிளிப்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி உள்ள கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இதில் தான் வச்சுருப்பேன். இந்த சிம்பிளான சின்ன நெக்லஸ் செட்டு வந்துட்டு நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு 200 ருபீஸ். இதுக்கு சின்னதாக ஒரு ஸ்டட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச 4 அடுக்கு நெக்லஸ் வந்துட்டு நான் ஒரு டிசைனர் சாரிக்காக வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது போட்டாலே. இந்த சின்ன நெக்லஸுக்கு மேட்சிங்காக இது கூடவே இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வச்ச இயர்ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. கோல்டு வித் இந்த க்ரீன் கலர் செட்டு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரியே ரெட் கலரில் பூ டிசைன் வச்ச இந்த 3 அடுக்கு நெக்லஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு மேட்சிங்காகவே இயர்ரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செட்டுமே நான் ஒரு 500லேருந்து 700 ருபீஸ்க்குள்ளே வாங்கினேன். அடுத்ததாக ஃபுல்லாகவே ரெட் கலர் ஸ்டோன் வச்ச இந்த ஒரு சிம்பிளான நெக்லஸ் தாங்க. இதுவும் சிம்பிளாக ஒரு பூனம் புடவை சுடிதாருக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு பெரிய பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக செட்டாக எடுத்து வைக்கும்போது நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 2 செட்டுமே நான் மீஷோவில் வாங்கினது தாங்க. இதோட லிங்க்கு, இதோட கோட் நம்பர் எல்லாமே நான் வேறு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வளையல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கில் போய் வாங்குங்க. இந்த வளையலோட ப்ரைஸ் வந்துட்டு 220 ருபீஸ். அந்த இன்னொரு வளையலோட ப்ரைஸ் வந்துட்டு 170 160 வரும். அதுக்கப்புறம் இந்த வளையல் வந்துட்டு ஃபுல்லாகவே கண்ணாடி வளையல் தாங்க. இது வந்துட்டு வெறும் 50 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிங்க் கலர் வளையல் வந்துட்டு 4 வளையல். இது வந்துட்டு ஒரு சாரீக்காக மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு 4 வளையல் வந்து 100 ரூபான்னு சொல்லிட்டு நான் சவுகார்பேட்டில் வந்துட்டு ரோட் சைடில் வச்சு விற்றுட்ருந்தாங்க. அங்கே வாங்கினேன். அதனால் 8 வளையல் வந்துட்டு 200 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த ரெட் கலர் பேங்கிள்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப போட்டாலே அப்படியே மினுமினுன்னு இருக்கும். இதுவும் ஒரு டிசைனர் சாரிக்காக தான் மேட்ச் பண்ணி வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இந்த 8 வளையலுமே அதே மாதிரி அந்த சவுகார்பேட்டில் தான் வாங்கினேன். 4 வளையல் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிங்கிள் பேங்கிள் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஷீரடியிலேருந்து எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மாதிரி பாக்ஸில் நம்ம எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் டக்குன்னு எடுத்துக்க ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. நான் முன்னாடியும் வச்சுருப்பேன். தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருப்பேன். அப்போ ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வைக்கும்போது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆக்சிடைஸ்டு ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் கவர் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது போட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நம்மளோட வேர்வை அதெல்லாம் இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு ஈர துணி வச்சு லேசாக தொடச்சிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கவரில் வச்சு பாக்ஸில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இதெல்லாம் நான் வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்குங்க. அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே இருக்குது.
இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட கடைகளில் கிடைக்கிது. நீங்கள் அப்பப்போ போகும்போது 1 2 வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.